இருக்கலாம். நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து நீ நல்லா வருவ, நீ பெரிய காரியத்தை செய்வ, அப்படி ஒரு நாள் உற்சாகமாய் இருந்தவர்கள் இன்று ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏற்பட்ட சூழ்நிலையினாலே உங்களுடைய பலனெல்லாம் அற்று போய் பலனே இல்லாமல் எலியாவை போல நீங்கள் சுருண்டு படுத்து கிடப்பீர்களே. ஆனால் உங்களுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை திரும்பவும் பலப்படுத்துவேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்க அந்த பலன் வருகிறது. வாலிப தம்பிக்குள்ள அந்த பலன் வருகிறது, தங்கச்சிக்குள்ள அந்த பலன் வருகிறது, ஊழியக்காரனுக்குள்ள அந்த பலன் வருகிறது. முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள், பின்னானவைகளை மறந்து உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது உங்கள் ஆவி பலப்படும், உங்கள் சரீரம் பலப்படும், உங்கள் கண்கள், உங்கள் சிந்தை ஹalleluya, எதெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறதோ அத்தனையும் பலன் அடையும். கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது கர்த்தர் பலப்படுத்துவாராக. ராஜா, சோர்ந்து போயிருக்கிற பிள்ளையை பாருமப்பா, சகோதரியை பாருமப்பா. ஹalleluya, அந்த பழைய பலன் என்னுடைய பிள்ளைக்கு திரும்ப வருவதாக, 2 மடங்கு திரும்ப வருவதாக. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறீரே, பலன் மட்டுமல்ல, பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். ஹalleluya. இந்த வருஷத்தினுடைய இறுதியில ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது, ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் சந்திக்க பண்ணும்போது, நான் நம்புறேன் உங்களை எப்படி கொண்டு போக போறாருன்னா பலசாலியாய் கர்த்தர் நிறுத்த போகிறாரு. பழைய பலன் அல்ல, புது பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். 2004வது வருஷம் ஒவ்வொரு நாளும் 24 மாத்திரையை நான் சாப்பிட்றதுனால 24 மாத்திரை சாப்பிடுவேன். ஒரு நாளில் அந்த நீரோ மாத்திரை 5 சாப்பிடுவேன். அப்போ இந்த மாத்திரையை சாப்பிட்டே இருக்கிறதுனால என்னுடைய உடம்புல ரொம்ப நடுக்கம் உண்டாயிருச்சு. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லா நரம்புகளும் வேகமா துடிக்கும். என்னுடைய உடம்புல எல்லா இடங்களிலும் அதிகமான துடிப்பு இருக்கும். அப்போ ஒரு நாள் படுத்து கிடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட்டு, அப்புறம் இந்த வயிறு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சிலருக்கு எல்லாருக்கும் துடிப்பு இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. சும்மா விளையாட்டுக்காக ஒரு நாள் படுத்து கிடந்துட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து அப்படியே வயிற்றுக்கு மேலே வச்சா பார்த்தீங்கன்னா